வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு பொது தமிழ் முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சென்னையில் டேஷ் பெயரில் நூலகம் உள்ளது. பாரதி, பாரதிதாசன், கண்ணதாசன், தேவநேய பாவனார். ஆன்சர் தேவநேய பாவனார். மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? 1980, 1981, 1982, 1983. ஆன்சர் 1981. மதுரையில் நடந்த வருடம் உலக தமிழ் மாநாடு. தேவநேய பாவனாருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் முத்தமிழ் அறிஞர், முதற் பாவலர், வித்துவான், மொழி ஞாயிறு. ஆன்சர் மொழி ஞாயிறு. சங்கரன் கோவிலில் பிறந்த தமிழறிஞர் டேஷ் ஆவார். மு. வரதராசனார், மு. கதிரேசன் செட்டியார், தேவநேய பாவனார், ராமலிங்க அடிகள். ஆன்சர் தேவநேய பாவனார். சங்கரன் கோவிலில் பிறந்த தமிழறிஞர் தேவநேய பாவனார். தமிழுக்கு வித்திட்டவர் டேஷ். பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், உவே சாமிநாதையர், தேவநேய பாவனார். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். தேவநேய பாவனாருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் மொத்தம் டேஷ் ஆகும். 100, 115, 174, 204. மொத்தம் 374 சிறப்பு பெயர்கள் தேவநேய பாவனாருக்கு வழங்கப்பட்டுள்ளன. அடுத்து, திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழே என கூறியவர் டேஷ். சி. லக்குவனார், தேவநேய பாவனார், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ஜி.யு. போப்பையர். ஆன்சர் தேவநேய பாவனார். தமிழின் தொன்மையை உலகறிய செய்த பெருமைக்குரியவர் ஜி.யு. போப், மறைமலை அடிகள், கால்டுவெல், பரிதிமார் கலைஞர். ஆன்சர் சி. கால்டுவெல். தமிழின் தொன்மையை உலகறியச் செய்த பெருமைக்குரியவர் கால்டுவெல். அடுத்து, தேவநேய பாவனார் படித்த நூல் தமிழ் வரலாறு, தமிழர் திருமணம், தமிழ் மதம், இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். இது எல்லாமே தேவநேய பாவனார் படித்த நூல்கள். சொற்பிறப்பியல் அகரமொழி திட்ட இயக்குநராக விளங்கிய பெருமைக்குரியவர் டேஷ். மு. வரதராசனார், சி. லக்குவனார், பண்டிதமணி பாவனார். ஆன்சர் பாவனார். அகராதி என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் திருமூலர், திருவள்ளுவர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர். ஆன்சர் திருமூலர். அடுத்த கொஸ்டின். பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்னும் நூலை படைத்தவர் டேஷ். சி. லக்குவனார், சி. ராமகிருஷ்ணன், புலவர் குழந்தை, தேவநேய பாவனார். ஆன்சர் தேவநேய பாவனார். தேவநேய பாவனாருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் டேஷ். செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர், இவை அனைத்தும் சரி. ஆன்சர் இவை அனைத்துமே தேவநேய பாவனாருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள். அடுத்து, அகராதி என்னும் சொல் டேஷ் என பிரியும். அகரம் கூட்டல் ஆதி, அகம் கூட்டல் ஆதி, அகர் கூட்டல் ஆதி, அக கூட்டல் ஆதி. ஆன்சர் ஏதான் கரெக்ட். அகரம் கூட்டல் ஆதி, அகராதி. தேவநேய பாவனார் படைத்த நூல்களின் எண்ணிக்கை டேஷ். 40, 41, 42, 43. ஆன்சர் 43. தமிழில் தோன்றிய முதல் அகராதி டேஷ். அகராதி நிகண்டு, சூடாமணி நிகண்டு, சதுரகராதி, இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் சதுரகராதி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் டேஷ். துரைமாணிக்கம், மருதையா, கலைச்செல்வன், லக்குவனன். ஆன்சர் லக்குவன். துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். தேவநேய பாவனாரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகராதி வெளிவந்த ஆண்டு 1985, 1986, 1987, 1988. ஆன்சர் 1985. அடுத்த கொஸ்டின். தமிழில் அபிதான சிந்தாமணியை வெளியிட்ட பெருமைக்குரியவர் சிங்காரவேலனார், பாவாணர், வின்சுலோ, ராமநாதன். ஆன்சர் சிங்காரவேலனார். பெருஞ்சித்திரனார் படைத்தளித்த நூல் டேஷ். கொய்யாக்கனி, ஐயை, உலகியல் 100, இவை அனைத்தும் சரி. ஆன்சர் இவை அனைத்தும் சரி. இது மூணுமே பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்கள் தான். உலக தமிழின முன்னேற்றத்திற்கான முதல்வராக விளங்கியவர் மு. வரதராசனார், பெருஞ்சித்திரனார், மறைமலை அடிகள், இவர்களில் யாரும் இலர். ஆன்சர் பெருஞ்சித்திரனார்.
தேன்மொழி என்னும் இதழை நடத்தியவர் டேஷ். பாரதியார், பெருஞ்சித்திரனார், திருவிக, சி. லக்குவனார். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு நடத்திய சிறுவர் இதழ் எது? தமிழ் நிலம், தமிழ்ச்சிட்டு, தென்றல், தென்மொழி. ஆன்சர் தமிழ்ச்சிட்டு. சிறுவர் இதழ் தமிழ்ச்சிட்டு. வாயுண்ணல் நற்றமிழே வாழ்ந்து படல் செந்தமிழ்க்கே என பாடியவர் சி. லக்குவனார், உ. வி. சாமிநாதையர், பெருஞ்சித்திரனார், கவிஞர் கண்ணதாசன். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். தற்கால நக்கீரர் என போற்றப்படுபவர் டேஷ். பெருஞ்சித்திரனார், பருதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சி. லக்குவனார். தற்கால நக்கீரர் பெருஞ்சித்திரனார். இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.